ஜூன் 15ஆம் தேதி ஆனி 1 பிறக்கிறது. இந்த ஆனி மாதத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு பொதுவாக நமக்கு தெரியும் இல்லையா? புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது, புது வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆனி மாதத்தில் செய்யக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு புண்ணிய காலம் அப்படி சொல்லுவாங்க. சிவபெருமாளை வணங்கக்கூடிய புண்ணிய காலம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கடவுளோட தனிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது. அதில் இந்த ஆனி மாதம் சிவபெருமாளை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் காலம் கிடைக்கும். அந்த காலத்தில் சித்தர்களும் தேவர்களும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கடவுளை வணங்கினால தான் அவங்களுக்கு புண்ணியம் கிட்டினதா ஒரு ஐதீகம் உண்டு. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதங்களும் சிவபெருமானுக்குரிய மாதம். இந்த மாதத்தை ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஷடசீதி புண்ணிய காலத்தில் நீங்கள் சிவபெருமானன் தரிசிக்கணும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரதம் இருந்து லிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகத்தை முடிச்சுட்டு சிவ பஞ்சாட்சரம் படிக்கலாம். இல்லைன்னா ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை சொல்லிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்துக்கும் சென்று உங்களோட புண்ணிய காலத்தோட முழு பலனை அடைஞ்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அடுத்த ஷடசீதிக்குள்ளே கண்டிப்பாக